நம்மளுடைய அடுத்த வேலை கேஸ் ரெடி பண்ணணும். சார் காலையில் டிபன் சாப்பிட வந்த அவசரத்துல சொல்ல வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் சார். என்ன கொலைகேஸ்ல தேடிட்டு இருந்த சுந்தரம் வீட்டுல பதுங்கி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்ப போனா அரெஸ்ட் பண்ணலாம் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. உடனே கேஸ் ரெடி பண்ணலன்னா மத்தியான சாப்பாடும் கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது. முக்கியம் சார். சுகுமாரா சார் கேபினா கேரளா போலீஸ்னு அர்த்தம், கிச்சன் போலீஸ் இல்ல. சார் சொன்னதை கேட்டல்ல. சுகுமார், கேஸ் ரெடி பண்ணிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்ச உடனே நம்ம அந்த அக்யூஸ்ட் போய் அரெஸ்ட் பண்றோம். புரியுதா? நீ அந்த எம்டி சிலிண்டர் எடுத்து கூட. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஆச்சு? உன் மருமகனோட டிரான்ஸ்பர் கிடைச்சிருச்சா? பண்ணிட்டு இருக்கேன் சார். கிடைக்கும். தேங்க்யூ சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். எல்லாரும் வந்துட்டாங்க. குட் மார்னிங் சார். ஓகே. எவ்வளவு ஆச்சு? 15,000. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வெல்கம் சார். எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. என்னது? நம்ம கிளப்ல ஓட்டு போட தகுதி உள்ளவங்களோட லிஸ்ட். நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. நாங்க மட்டும் இல்ல, எல்லா மெம்பர்ஸ் கிட்டையும் கலந்து பேசியாச்சு. அடுத்து நீங்க தான் பிரசிடென்டா வரணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது நாம இவர் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி ஒரு மறுத்துருவாரு. ஆனா இந்த தடவை அது முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், மாதவன் சார் பிரசிடென்டா இருக்க சம்மதிச்சார்னா எலெக்ஷன் அவாய்ட் பண்ணிடலாம். அதுவும் சரிதான். நீங்க மட்டும் பிரசிடென்ட் ஆயிட்டீங்கன்னா நம்ம கிளப் இந்த சிட்டில நம்பர் 1 ஆயிடும். மறுத்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உடம்பு சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். மூத்த பொண்ணு கோயம்புத்தூர்ல இருக்கிற, அடிக்கடி இங்க போக வேண்டியிருக்கு. ரெண்டாவது மருமகன் டியூட்டிக்கு போயிட்டா பொண்ணு இங்க தனியா இருப்பா. அப்புறம் வீடு கட்டுற வேலை பாதியில இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த தடவை என்னால நிக்க முடியாது. நாங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். ப்ரொஃபசர், வக்கீல், டாக்டர், நீங்க யாராவது முடியவே முடியாது. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதா? இதெல்லாம் சாயங்காலத்துக்கு மேல வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிறேன். இனிமே சாயங்காலம் மட்டும் தான் குடிப்பேன். ஆனா ஒரு கண்டிஷன், மாதவன் சார் பிரசிடென்ட் ஆக சம்மதி. ஓகே டன். ஆனா ஒரு கண்டிஷன், ப்ரொஃபசரும் வக்கீலும் சாட்சி. இன்னைக்கே வேண்டாம், ஒரு வாரம் டைம் தரேன். டாக்டர் இதை நிறுத்திட்டா நான் பிரசிடென்ட். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு கண்ணனூர் கோயம்புத்தூர் துரித பஸ்ஸில் தடம் 2 சரி, போதும். ஓகே ஓகே. வணக்கம் சார். என்ன நாராயணா, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எங்க இந்த பக்கம்? ஒரு முக்கியமான வேலையா இங்க வந்தேன் சார். வேலை முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க மக வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, அவளே ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டு போறதா சொன்னா. நான் டிராபிக்ல எங்கேயும் மாட்டிக்கிட்டா போல இருக்கு. போன் பண்ண. உன் மக தானே? ஆமா சார். கல்யாணத்துல பார்த்தது. உனக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? 12 மணிக்கு சார். நிறைய டைம் இருக்கு. பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சரி வாங்க. வா. உன் மருமக பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பிசினஸ்னு பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல சார். ஏதோ சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். இந்த நாட்டுல அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்க கும்பல எல்லாம் போலீஸ்காரங்களால ஒன்னும் பண்ண முடியலங்கிற மனவேதனை இருக்கு சார். நாம 2 பேரும் அதே டிபார்ட்மெண்ட் தான் சார் வேலை பார்த்தோம். நாராயணா, ஏன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன விஷயம்? சொல்லி பிரயோஜனமே இல்ல சார். மருமகனோட வியாபாரம் கோயம்புத்தூர்ல நல்லாவே போயிட்டு இருக்கு. பொண்ணும் மருமகனும் தனித்தனியா இல்லாம ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு ஒரு பிளாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். அட்வான்ஸ் சொல்ல முடியாது சார். ஊர்ல இருக்க எல்லாத்தையும் வித்து நகை நட்டெல்லாம் அடமானம் வச்சு 3/4 வச்சு பணத்தை கொடுத்தாச்சு. இடத்த பார்க்க வாங்க போனா கட்டட விட எல்லாம் முடிகிற செய்தி இருந்துச்சு. இவளுக்கு ஒதுக்கின பிளாட்டை வேற யாருக்கும் வித்துட்டாங்களா? என்னால எதுவும் பண்ண முடியாமதான் அப்பாவை நீ கூட்டிட்டு வந்தேன். நீ போய் அவங்கள பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாங்க? வெளியே சொல்ல வெக்கமா இருக்கு சார். இவ பேர்ல அப்படி ஒரு பிளாட்டே இல்லைன்னு அங்க இருந்தவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன சார் சொல்றது? அவங்கள உதைக்க முடியுமா இல்ல கொலை பண்ண முடியுமா? பேசாம கையை கட்டிட்டு திரும்பி வந்துட்டேன். அந்த பணத்தையாவது திருப்பி கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு அவங்க ஒத்துக்கல சார்.
இவ கையில இருக்க எக்ரிமெண்ட்ல அவங்க கையெழுத்தோ சீல் எதுவும் இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இனிமே இந்த விஷயமா வந்தா கொன்னுடுவேன்னு அவங்க மிரட்டினாங்க. வந்துட்டியா? அதான் வரேன். பில்லு ஆமா, அந்த அக்ரிமெண்ட் காப்பி கையில வச்சிருக்கேன். இருக்கு சார். நாம ஒரு காரியம் பண்ணலாம். நேரா என் பொண்ணு வீட்டுக்கு போலாம். என் மருமக கிட்ட பேசலாம். மீரா, இது யாருன்னு தெரியுதா? நாராயணன் மாமா தானே? வண்டியில இருங்க, மீதி வீட்டுல போய் பேசிக்கலாம். கட்டுக்கட்டா பணத்தை வாங்கி உள்ள போட்டுட்டு வெளியே போய் சொல்றீங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒன்று தெரியாம இங்க போக மாட்டேன். இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தா கொன்னுடுவேன். கொண்டு நான் கொடுத்த பணத்துக்கு பதில் சொல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். போய உன்னால முடிஞ்சா பாரியா. பாருங்க, என் பணத்தை திருப்பி தரலனா நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். சொல்லி ஆல்ரெடி போலீஸ் ரெடி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கியா? ஏசி டிசி மினிஸ்டர்னு எல்லா இடத்துலயும் எங்களுக்கு ஆள் இருக்கியா? மரியாதையா போயிடு. டேய் கணேசா, எல்லாத்தையும் அடிச்சு கிளீன் பண்றேன். இவர்கிட்ட பிளாட் கொடுக்குறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கினது உண்மையா? ஆமா சார். எவ்வளவு நாள்ல தருவீங்க? வித்தின் 3 months சார். வித்தின் 3 months சார். வித்தின் 3 months. இந்த பிளாட் 12B டபுள் பெட்ரூம் ஃபிளாட் சார். என்ன ஓகே தானே? தேங்க்யூ சார். சார்ஜன் எழுதிட்டு போங்க. சார் 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 எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். இங்க இருக்கீங்களா? நரேனுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆபீஸ்ல சில முக்கியமான வேலைகள்லாம் இருந்தது, அதான் முடிச்சிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீ இவ்வளவு லேட்டா வரக்கூடாது. சாரி சார். நரேனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நரேனுக்கு என்னாச்சுன்னு தெரியாதா? இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன இடத்துல நடந்த சண்டையில ஏதோ சின்ன காயம் ஆயிருச்சுன்னு. சின்ன காயமா? மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கார். ஐயோ கடவுளே, நான் அவர்கிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன், தேவையான போர்ஸ் இல்லாம அந்த மாதிரி ஏரியாக்குள்ள நீங்க போக கூடாதுன்னு. நான் சொல்றதை யாரு கேக்குறா? இந்த என்ன சொன்னீங்க? மெடிக்கல் காலேஜ் ஐசியூ. நரேனுக்கு ஒண்ணும் ஆகல, ஒரு சின்ன கீறல் பட்டிருக்கு, அவ்வளவுதான். இத பாக்குறதுக்காக நீ டியூட்டியை விட்டுட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்லப்பா. ஷாக் ஆயிட்டியா? எவ்வளவு பெரிய காயம்? சின்ன காயம். பொறுத்த வரைக்கும் இது சின்ன காயமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய காயம் தான். மீனா எங்க? என் கூட வரணும்னு தான் ரொம்ப அடம் பிடிச்சா, இருந்தாலும் வீட்டு வேலை தலைக்கு மேல இருக்குல்ல. ஆனா வீட்டு வேலை பாக்குறது நீங்க தானே கேள்விப்பட்டேன். அது வீட்டுல வேலை செய்யறது சின்ன சின்ன வேலைகள்லாம் அப்படியே ஹெல்ப் தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டுல சமையல்ல இருந்து எல்லா வேலையும் இவர்தான். மீனா பாக்கியசாலி. எனக்கு ஒருத்தர் வாச்சாரு.
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நந்துக்கு ஸ்டேஷன்ல வேலை இல்லாதனால வீட்டு வேலை எல்லாம் செய்யறாரு. எனக்கு ஆபீஸ்ல எக்கச்சக்கமான வேலை இருக்கனால வீட்டு வேலையை கவனிக்க முடியல. அவ்வளவுதான். ஸ்டேஷன்ல எனக்கும் நிறைய வேலை இருக்கு சார். இருந்தாலும் ரெண்டையும் மேனேஜ் பண்றேன். ப்ரொஃபஷன் ஃபேமிலி, ஃபேமிலி ப்ரொஃபஷன், ப்ரொஃபஷன். இருந்தாலும் போலீஸ் வேலையை விட வீட்டு வேலையை தான் அதிகமா செய்வார். இப்படி கேவலமா பேசாதீங்க. எவ்வளவு பெரிய சூப்பர் கேஸ் எல்லாம் நான் புடிச்சிருக்கேன் தெரியுமா? என்ன கேஸ்? அது வந்து சொல்லணுமா? ஒரே ஒரு கேஸ், ஒரு கேஸ். அது வந்து அந்த இந்த கேஸ் அது வந்து எவ்வளவோ கேஸ் எல்லாம் நான் புடிச்சிருக்கேன். டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. அதுல பாருங்க, எனக்கு இந்த பப்ளிசிட்டி எல்லாம் பிடிக்காது. மத்தவங்க சொல்ல வேணாம், ஆனா எங்கிட்ட சொல்லலாம்ல. அது சொல்லிட்டா போச்சு. நாம ரெண்டு பேரும் வேற வேற டைப்ல கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரொம்ப சாஃப்ட், நீங்க ரொம்ப ஹார்ஸ். அதனாலதான் இப்படி தேவையில்லாம அடிபட்டு வந்திருக்கீங்க. இப்படி ரெண்டு டைப் இல்லாம நியூட்ரலாவே போய் சார் பல கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு இல்லையா சார்? நீ ஒரு பெட்டி கேஸையாவது பிடிச்சாதான் நாங்க நம்புவோம். சார் சார், ஏன் இப்படி கத்துற? குட் மார்னிங் சார். சார் இல்லையா சார்? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் தானே வேணும், டைனிங் டேபிள் இருக்கு போ. சார் அது இல்ல சார், இன்னைக்கு எனக்கு டிஃபன் வேண்டாம். ஏன் வேணாங்கிற? வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டியா? சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், உங்களுக்கு மெடலும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் கேஸ் கிடைச்சிருக்கு. உடனே வாங்க சார். விஷயத்த சொல்லு. துபாயில இருக்கிற என் மச்சனுக்கு போன் பண்ணி எஸ்டிடி பூத்துக்கு போனேன். அங்க ஒருத்தன் பேசின சீக்ரெட் என் காதுல விழுந்தது சார். என்ன சீக்ரெட் அது? மருதமலை முருகன் கோவில்ல இருந்து ஒரு கும்பல் சாமி சிலைகளையும் நகைகளையும் கடத்திக்கிட்டு கார்ல இந்த பக்கமா வந்துகிட்டு இருக்காங்களாம். நாம உடனே பாலக்காடு செக் போஸ்டுக்கு போனா அவங்கள மடக்கி பிடிச்சிடலாம். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேண்டாம், லஞ்சும் வேண்டாம். நமக்கு டியூட்டி தானே ரொம்ப முக்கியம். எனக்கு சாப்பாடே முக்கியம் இல்ல. நம்ம உயிரை கொடுத்தாவது அந்த அக்யூஸ்ட பிடிக்கிறோம். வா சீக்கிரம். நந்தகுமார், ஷூ போட்டுட்டு போப்பா. மறந்துட்டேன். எடு. நான் எடுத்து போகும்போது போட்டுக்கலாம். என்ன சேனல்காரங்க பத்திரிக்காரங்க வந்திருக்காங்க? அவங்கள நான் தான் வர சொன்னேன் சார். எதுக்கு? இப்படி ஒரு சூப்பர் கேஸ்ல மோசமான கொள்ளைக்காரங்களை நாம பிடிக்கிறது டிவில எல்லாரும் பாக்கட்டும் சார். அப்படி இல்லன்னா இதெல்லாம் நாங்க தான் பிடிச்சோன்னு ஹையர் ஆபீசர்ஸ் பேட்டி கொடுத்துருவாங்க சார். இருந்தாலும் அது வந்து இல்ல போயும் இல்ல. இதான் சார் அவங்க சொன்ன பச்சை கலர் காரா இருக்கும். வாங்க பாக்கலாம். பிளாக். Ready for action, charge! எல்லாரையும் அரஸ்ட் பண்ணிருங்க. கீழே இறங்க. ஒரு கோடி ரூபாயாவது போகும். யாரு ஒண்ணும் இல்ல சார், குறைஞ்சபட்சம் 5 கோடிக்கு மேலே போகும் சார். இருக்கும். சுகுமாரா, பழனி கோயில பாதிய தள்ளிப்படா சார். நிச்சயமா நமக்கு ப்ரமோஷன் உண்டு சார். உண்மை சொல்லுங்க, எப்படி எங்க கொள்ளையடிச்சீங்க இதெல்லாம்? சார் இதெல்லாம் கொள்ளையடிக்கல சார். பரதேசி, நீ கொள்ளையடிக்கலனா இந்த சாமி சிலை தங்கெல்லாம் தானா வந்து வண்டி ஏறிக்கிச்சா? சார் நீ எஸ்டிடி பூத்துல போன்ல பேசுறது என் காதால கேட்டேன்டா. சார் இது ஒரிஜினல் சிலையே இல்ல சார். ஒரிஜினல் இல்லையா? சார் நான் சொல்றேன் சார். சொல்லு சார் நாங்க நாடகம் போடுறவங்க சார். நாடகம் போடுறவங்களா? நாங்க வந்த வண்டி ரிப்பேர் ஆனதால இந்த வண்டியை வர சொல்லி நான் தான் சார் போன் பண்ணேன். சார், நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நோ கமெண்ட். டியூஷன். நகையை கொள்ளையடிச்சவங்க பிடிச்சாச்சு. எல்லாரையும் குண்டோட பிடிச்சாச்சு. எங்களுக்குள்ள ஒரு சின்ன கை கலப்பு நடந்துருச்சு. சாரோட பர்ஃபார்மன்ஸ பாக்கணுமே. நாங்க டிவில பாத்துட்டோம். பாத்துட்டீங்களா? நோ கமெண்ட்ஸ். எஸ்கேப் ஆயிடலாம். இறங்க சொல்லு.